நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம இந்தியாவில் மட்டும் சராசரியாக 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கிராஜுவேட் ஆகி வெளியே வராங்க. வெளியே வர இன்ஜினியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க்டு, நௌக்கரி இது எல்லாத்துலேயுமே போயிட்டு அவங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்ளை பண்ணி சுமார் 100, 200 ஏன் 300க்கு மேலே ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கால்ஸ் கூட ஷெடியூல் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கே வந்து இதுக்கப்புறம் வேலை இல்லை, ஏஐ வந்து கோடிங் எல்லாமே அடித்து கொடுத்துருது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே கம்பெனிஸ் வந்து யாரை தான் ஹையர் பண்ணுறாங்க, யாருக்காக தான் வந்து கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, இல்லை கம்பெனி வந்து என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்காக நான் நிறைய ரிப்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரி டேட்டா அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன். இது படிக்கும்போது தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவுமே மாறிச்சு. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்குலாம் வந்து கெரியர், அதாவது காலேஜ் முடிக்கும்போது கெரியர் ஃபார்முலாவாக என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது கூட இன்டர்வியூ அப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், டிகிரி இருக்கணும், இது இருந்தால் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு தான் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து 8 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. இப்போ 2026 இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. அதுதான் வந்து இந்தியா டுடே ரிப்போர்ட்லேயுமே சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹைரிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிருக்கு. எஸ்பெஷலி டெக் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே டவுனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இல்லாமல் இல்லை, டேலண்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. பட் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைன்னு அதெல்லாம் கிளியராக சொல்ல வராங்க. அதே நேரத்தில் NVIDIAவோட CEO ஜென்சன் ஹுவாங் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் 5 லட்சத்துக்கு மேலே வந்து ஜாப்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், என்னடா இது, ஒரு பக்கம் ஏஐனால ஜாப்ஸ் இல்லைன்றாங்க, இன்னொரு பக்கம் ஏஐ வந்ததுக்கப்புறம் 5 லட்சம் நியூ ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்றாங்க. இப்போ இதில் எதுதான் உண்மைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே உண்மை தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐ வந்து ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. லைக் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நிறைய ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நியூ டிமாண்ட் ஜாப்ஸுக்குமே வந்து நியூ ஸ்கில்ஸுக்கான டிமாண்டுமே வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறையவே க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம எல்லாருமே வந்து புதுசாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். லைக் நம்மக்கிட்ட இருந்த ஸ்கில்லை வச்சு நம்ம ஜாபில் இருக்கோம், அது சடனாக ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம அடுத்து நம்ம அப்ஸ்கில் பண்ணணும் தான் யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து ரிவர்ஸில் யோசிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ChatGPT நல்லா யூஸ் பண்ண தெரியும், ப்ராம்ப்ட்ஸ் எழுதுவேன், ஸோ இதை வச்சு எனக்கு தேவையான இமேஜஸ், கோடிங்ஸ் இது எல்லாமே எடுத்துக்க முடியும், இது மட்டும் பத்தாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மட்டும் பத்தாது. பிகாஸ் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே பியாண்டாக இருக்குது. அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோஸ் தெரியணும், அதாவது டேட்டாவெல்லாம் ரீட் பண்ண முடியணும், ஆட்டோமேஷனாக என்னன்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களால வந்து குயிக்கான கிளியரான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு தான் வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இதனால் வந்து மல்டி டாஸ்க் ஹேண்ட்லிங்லாம் வந்து நல்லாவே பண்ண முடியுது. ஸோ இது எப்படி பண்ணுது, இது எப்படி நம்ம பிஸ்னஸில் நம்ம ஃபிட்டின் பண்ணி பார்க்குறது, அந்தளவுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது நம்மளுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ஆக்சுவலாக சஸ்டெயின் பண்ண முடியும். நமக்கு இப்போ இருக்கிற பெரிய ப்ராப்ளம் ஏஐ கேட்டிங்கன்னா ஏஐ இல்லை, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் தான். பிகாஸ் ஏஐ எவால்வ் ஆன அளவுக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவால்வ் ஆகாமல் தான் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் தான். சரி, ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கில்ஸ்லாம் எங்கே லேர்ன் பண்ணுறது, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்லையா இல்லை இதுக்காக ஏதாவது காலேஜில் போய் ஜாயின் பண்ணணுமா இப்படின்லாம் வந்து கேள்வி வந்து எனக்குமே வந்தது. ஸோ அப்போ நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் வந்து இந்த மசாஜ் ஸ்கூலில் பார்த்தேன். ஸோ இந்த மசாஜ் ஸ்கூல் அவங்கள வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆன்லைன் கெரியர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி சொல்கிறதுனால இதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலாக மிச்ச எட்டெக் பிளாட்ஃபார்ம்ஸுமே பார்த்திங்கன்னா கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை வச்சு ஜாப்ஸுக்கு போய் அப்ளை பண்ணுவோம். பட் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரியல் ப்ராஜெக்ட்ஸை கொடுத்து உங்களை பண்ண சொல்லுவாங்க. அது இல்லாமல் கெரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க, மென்டர்ஸ் மாதிரி கூடியே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்கேயாவது வந்து ஸ்ட்ரிக்டாக எவால்வேட் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த விஷயத்தையே பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம அப்படியே லீனியண்ட்டாக விட்டுருவோம். இவங்ககிட்ட அது நல்லாவே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது பண்ணுறதுனால அவங்க எப்படி பொசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவுட்கம் ட்ரிவன் லேர்னிங் மாடல் இவங்களை வந்து கால் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம காலேஜெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்சஸ் தான் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் மசாஜ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும், இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜ் முடித்து உங்களோட கெரியர் வந்து ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, சைடில் எதாவது படிக்க முடியுமான்னு யோசிச்சிங்க அப்படின்னா இதுமாதிரி எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து இவங்ககிட்ட கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மசாயில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ்லேருந்து பிளேஸும் ஆகிருக்காங்க. இது இல்லாமல் 16 இன்ஸ்டியூஷனோட இவங்க கொலாபரேட்டும் பண்ணியிருக்காங்க. லைக் டாப் இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட IIT, IIM, பிட்ஸ், XLRI இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டோட கொலாபரேட்டும் பண்ணியிருக்காங்க.
இது இல்லாமல் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலுமே பார்த்தீங்கன்னா MIT இன்ஸ்டியூட் ஆஃப் டேட்டா சிஸ்டம் அண்ட் சொசைட்டி, அதுக்கப்புறம் ரூட்மேன் ஸ்கூல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், ஸோ இது மாதிரி இன்ஸ்டியூட்டோடையும் அவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்ககிட்ட பர்சனலாக என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெறும் இங்கிலீஷ்னால் நிறைய டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்ட அப்படி இல்லை, உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். லைக் தமிழ் லாங்குவேஜெல்லாம் படிக்கணும் அங்கேயும் படிச்சுக்கலாம். தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, கன்னடா, இதுமாதிரி எல்லா லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ்லையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மினிமமாக 60,000 ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேபி 2 lakhs 2.5 lakhs கிட்ட வாங்கலாம். இவங்ககிட்ட 60K ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து அவங்கள பற்றின ப்ரௌசர், வெப்சைட் இல்லை அவங்கள பற்றின ஆர்டிகல்ஸ் எழுதினாலும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ மசாயிலஸ் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை நீங்களே பாருங்கள். Masai School with the collaboration with IIT Mandi. It has been started 3 months ago, but this is very wonderful, well structured, and it is very impactful for all students and of course for me also. Masai School named Product Management with Agentic AI, which it is doing in association with IIT Patna. So far the experience of this course has been great. We usually have lectures from IIT professors. ஸோ இன்றைக்கி மசாயில் வந்து வெறும் கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, அதையும் தாண்டி அதர் ப்ரோக்ராம்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா AI அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இது மாதிரி எல்லா கோர்சஸுமே இவங்ககிட்ட கவர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னும் சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து இவங்க மசாய் ஸ்கூலில் எடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பவர் ஹர், அதாவது பெண்களுக்காக இது வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதாவது AI வந்து இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மிசியாகி அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராமும் வந்து இவங்க கொண்டு வந்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா AI பவர்டு டேலண்டட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க வெறும் கோர்ஸ் மட்டும் செல் பண்ணுற மாதிரி இல்லை, இவங்க வந்து ஒரு கெரியர் எக்கோசிஸ்டமே பில்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஒரு விஷயத்தை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன், நீங்கள் மசாயின் இல்லை எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ஜாப் கேரண்டின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் உங்கள் சக்ஸஸ் ரேட் வந்து உங்களோட எஃபர்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கே நல்லா தெரியுது கம்பெனிஸ் வந்து எப்படி ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. லைக் ப்ராக்டிக்கல் ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க, AI பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பிஸ்னஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் ரியல் லைஃப் ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த வீடியோட மோட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து மசாய் ஸ்கூலில் வந்து நான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக டைனமிக்காக மாறிட்டு இருக்குது. ஸோ அப்போ AI பார்த்து நம்ம பயப்படுறதை விட்டுட்டு AI வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும், வழி இல்லை. நீங்கள் என்ன தான் ஃப்ரீ கோர்ஸ் வந்து பார்த்தா கூட நம்மளால் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து ஹோலிஸ்டிக்காக நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன் அப்படின்னு இல்லாமல் ரியல் லைஃப்பில் எனக்கு வந்து அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்து எந்த ஒரு கோர்ஸுமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை கெரியர் ஸ்விட்ச் பண்ணனாலும் சரி, மசாயில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் அது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், AI இருக்கட்டும், எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அஃபிஷியல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களே அதை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன்னு நீங்கள் பண்ணணும் இல்லை மசாயில் படிக்கணும்னு நான் புஷ் பண்ணல. ஸோ உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. லைக் இந்த கோர்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணியே பார்க்கணும். நீங்கள் அதர் எட்டெக் பிளாட்ஃபார்ம்ஸோட அவங்க எவ்வளோக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எவ்வளோக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, இவங்களோட கிரெடிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். செக் பண்ணிக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு பட்டால் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் டிசிஷன் எடுங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், AI வந்து எல்லா ஜாப்ஸையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுதா, இல்லை AI தெரியாமல் இருக்கிறவங்க ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் நான் எஜுகேஷன் கண்டென்ட் போட்டே ரொம்ப நாளாக ஆச்சு, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வந்தீங்க. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.